தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழிய நிமித்தமாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் மறுபடியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிற தலைப்பு என்னவென்றால் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ரியல் கிறிஸ்துமஸ். இன்றைக்கு உலகத்துல ஆண்டவருடைய பிறந்த நாளை குறித்து அநேக இடங்களில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அப்பேற்பட்ட கொண்டாட்டங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளா என்பதை நாம் இந்த நாளில் அதிகமாக யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இது 2 நாட்களுக்கு முன்பாக நான் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தலைப்பை எனக்கு நிச்சயமாகவே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே புது துணி போடுகிறது, நல்லா சமைத்து சாப்பிடுகிறது, கொண்டாட்டங்களை பண்ணுகிறது, களி ஆட்டங்களை பண்ணுகிறது, இவைகள் தான் ஒரு கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் மத்தியில் அதிகமாக பரப்பி கொண்டு இருக்கிறது. இது பிசாசனுடைய ஒரு தந்திரமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கூட யோசிக்கலாம், என்னையா இன்னைக்கு கிறிஸ்துமஸ், ஒரு நல்ல நற்செய்தியை கொடுப்பீங்க, நல்ல ஒரு கொண்டாட்டமான செய்தியை கொடுப்பீங்க, இன்னைக்கு வந்து பிசாசை பத்தி சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது என்னுடைய சிந்தைக்கு எட்டுகிறது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே பிசாசு இதை கைகளில் எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களுக்குள்ள அநேக காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லி நினைத்துக்கிறாங்க. டிசம்பர் மாசம் வந்துட்டாலே போதும், 1ஆம் தேதியே என்ன ஆயிரும், அநேக காரியங்களை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அநேக காரியங்கள் சபைகளிலே தோன்றப்படுகிறது. இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இல்லாதவைகள் இன்றைக்கு சபைகளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தான்ற ஒருத்தர் இல்லவே கிடையாது. ஆனால் சபைகளில் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷங்களை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லி ஒரு மரத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடப்பட வேண்டிய கிறிஸ்துமஸ் மரம் எது என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் மரத்தை கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் நாம இல்ல, கிறிஸ்துவின் சிலுவையின் மரங்களை குறித்து நாம் ஆராய அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக சொல்ல போனா, கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தவங்க, ஒரு தெரியாதவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களில் அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்டுகளை என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க, கிஃப்ட்டுகளை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நீங்க அடுத்தவங்களுக்கோ, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கோ, உங்கள் சொந்த பந்தங்களுக்கோ, உங்களுடைய நண்பர்களுக்கோ நீங்க கொடுக்க வேண்டியது கிஃப்ட் அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெரிதான கிஃப்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கிஃப்ட்னா எதுக்கு கொடுக்கிறோம்? அவங்களுக்கு ஒரு வரவேற்பு, ஒரு வாழ்த்துதல். அது எதன, அதை நினைச்சு தானே கொடுக்குறீங்க. கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு வாழ்த்து, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சொல்றீங்க இல்லையா, அதை கிஃப்டா சொல்லாம சுவிசேஷமாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக நாம் சொல்ல வேண்டிய கடமையா இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உலகத்தில் ஒரு கிஃப்ட் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பெரிதான கிஃப்ட். தன்னை தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் மரணிக்க போகிறோம் என்று சொல்லி தெரிந்தோம், அவரை தன்னை தானே இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் பெரிய கிஃப்ட். அதை தவிர இந்த உலகத்தில் பெரிதான கிஃப்ட் என்பதை நீங்களும் நானும் ஆராயவே முடியாத காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களுக்கோ ஒரு கிஃப்டை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்பட்டீங்க என்று சொன்னா, இன்றைக்கு அந்த கிஃப்ட் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்க வேண்டும். அவரை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி அவர் ஒப்பு கொடுத்தாரோ அவ்விதமாக நீங்களும் அந்த கிஃப்டை எடுத்து மற்றவங்களுக்கு, என் தேவனுடைய பிறப்பை இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணங்களுக்கு வருகிறது என்று சொன்னா புத்தாடை, இனிப்பு, சாப்பாடு, கிஃப்ட், ஆடல், பாடல், கொண்டாட்டம் இதைதான் காணப்படுகிறதே தவிர ஒருவரும் உண்மையான கிறிஸ்துமஸை காண்பதே கிடையாது. உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். இங்க நல்ல திட்டமும் தெளிவாய் வசனத்தை வாசிக்கிறவங்க நல்ல கவனமாய் பாருங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இன்னும் வரவே இல்லை. இந்த அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இங்கே புறப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் எதற்காக பிறக்கிறார் என்று சொன்னார், தன் ஜனங்களின் பாவங்களை என்ன பண்றதுக்கு வந்திருக்கிறார்? அவரு சுமக்கும்படியாக, அந்த பாவங்களை மாற்றும்படியாக. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல மறைந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய மரணத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் வார்த்தை என்று சொன்னால் அதுல என்ன ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் என் தேவன் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிறந்ததுக்கு எதற்காக பிறந்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிறந்ததுக்கு எதுக்கு? நம்ம வளரணும், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளரணும், நல்லா படிக்கணும், வேலை செய்யணும். இவைகளுக்காக தானே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்களை செய்கிறோம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று சொன்னார், நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மரணத்திற்காகவே பிறந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்துக்காகவே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு ஜீவன் யார் என்று சொன்னார், நீங்களும் நானும் தேடிக்கொண்டிருக்கிற, நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, நீங்களும் நானும் பரிசுத்தர் என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இந்த உலகத்தில் மரணத்திற்காகவே பிறந்த ஒரே ஜீவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை தீர்ப்பதற்காக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று சொன்னா பிறந்துட்டாரு, அவ்வளவுதான். என்னென்னமோ வந்தாங்க, யாரோ வந்தாங்க, அவரை வணங்கினாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனால் என் தேவனுடைய பிறப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்கள். அவருடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தி உண்டாயிருக்கிறது, ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை இன்றைக்கு வேத வசனங்கள் நாம் திட்டமும் தெளிவுமாக பார்க்கப்படுகிறோம். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்பாக என் தேவன் பிறப்பார், பாவங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தவர் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? சுகமாயிருக்கிற. அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம், அவன் தன் வழியே போனோம், கர்த்தரோ என்ன பண்ணாரா? நம்ம எல்லாருடைய ஆக்கினைக்கும் அவர் மேல விழ பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலிகளை செலுத்தினாங்க பாவத்திற்கு. ஆண்டவர் பார்த்தார், இன்னும் இவங்க பலியில தான் செலுத்தி கொண்டே இருப்பாங்க, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துல இவங்க எல்லாருக்காகவும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் என் தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சாபங்களையும் என்னுடைய சாபங்களும், ஏன்னா வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாளில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதுதான்
உண்மையான கிறிஸ்துமஸ். அவர் எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக மரிக்கும்படியாய் அவர் பிறந்திருக்கிறார். அதுதான், ஒரு மனுஷன் ஒருத்தனுக்காக பிறக்கிறது வேற, ஆனால் ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்காக மரிக்கிறதற்காகவே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த உலகம் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை என் தேவனுடைய பண்டிகையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியன்ல யாராவது ஒரு பிரபலமான எத்தனை போய் நம்ம ஆப்பிரிக்கால கேட்டா தெரியாது, அமெரிக்கால தெரியாது, அமெரிக்கால இருக்கிற பிரபலமானவனை கொண்டு வந்து இந்திய தேசத்துல கேட்டா தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் அறிந்த ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு கடவுள் யார் என்று சொன்னார், நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுடைய ரட்சிப்பை, அவருடைய நற்செய்தியை கேட்கும்படியாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிசாசனோ அநேகருடைய இருதயங்களை கலைகளை விதைத்து கிறிஸ்துமஸ் என்ற ஒரு வார்த்தைகளை வேறு விதமாக ஜனங்களின் மத்தியிலே விதைத்து அநேக காரியங்களை இடரலடும்படியாக, எதற்காக கிறிஸ்து பிறந்தார் என்பதே அறியாமல் இருக்கும்படியாக, அநேகருடைய கண்களை மூடும்படியாக என்ன பண்ணிருக்கிறான் பிசாசு, மூடி வச்சிருக்கிறான். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கல்லியத்திற்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தின் மூலமாக நம்மை நீக்கி என்னப்பட்டிருக்கிறாரு, மீட்டு இருக்கிறார். என்ன இருக்கிறார்? மீட்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக வந்த என் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் மீட்கப்பட்ட இயேசுவை நினைத்து அவரை ஆராதிக்கும்படியாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவினுடைய பிறப்புல அவருடைய மரணத்தை நாம பார்க்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கொண்டாட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படி அல்ல. அவருடைய பிறப்புல அவருடைய மரணத்தை நாம் மறைமுகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மறைமுகமான இயேசுவை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா ஒரு ஷோ மாதிரி ஆயிடுச்சு. அதல்ல, அந்த ஷோவை ஆண்டவர் சால்வேஷனாக மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு ஷோ அல்ல, அது ஒரு சால்வேஷன், அது ஒரு ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துல வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆலயங்களில் கேரல்ஸ் என்று ஒரு காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கேரல்ஸ் என்ற காரியங்கள் வேதத்துல எங்கே இருந்தது ஆரம்பிச்சது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக சாஸ்திரிகள் வந்தாங்க. அங்கே பிள்ளை இருக்கும் இடத்துல நட்சத்திரம் வந்து நின்றது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு வசனம் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் போய் எருசலேமிலே ஜனங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அறிவிக்க போகிறோம். அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுகிறது தான் உண்மையான கேரல்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்குது? அரைத்தமாவே விசுவாசிகளை வீட்டிலேயே கேரல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. விசுவாச ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? கேரல் சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான கேரல் என்னவென்று சொன்னால், தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு, தேவனை தேடாத பிள்ளைகளுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மீட்கும்படியாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இன்னும் அறியாத தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறது தான் உண்மையான கேரல்ஸாக இன்று நாங்கள் பார்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஒருவேளை தேவ ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பானா, அடுத்த ஆண்டிலிருந்து உங்களுடைய ஆலயத்துல இப்பேற்பட்ட ஒரு கேரல் சர்வீஸ் என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க.
நிச்சயமாக இந்த வார்த்தை ஆண்டவனோடு பேசும்பொழுது அடுத்த ஆண்டிலிருந்து என் சபையில் நான் கேரல் சர்வீஸ் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அடுத்த ஆண்டு ஏராளம் தேவனை அறியாத கிராமங்களை தெரிந்தெடுத்து அந்தந்த கிராமங்களுக்கு சென்று கேரல் சர்வீஸை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறியாதவங்களுக்கு சொல்றதுதான். இந்த சாஸ்திரிகள் அந்த ராஜா ஏதாவது ராஜா சொன்னான், நீங்க அந்த ராஜாவை பார்த்த உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கப்பா, நானும் வந்து என்ன பண்ண போறேன், தொழுது கொள்ள போறேன். ஆனா அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை கொலை செய்யணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், பிரயாசப்பட்டான். ஆனால் தேவ தூதர்கள் மூலமாக சாஸ்திரிகளோடு பேசப்பட்டு சாஸ்திரிகள் வேறு வழியாக சென்று இயேசுவினுடைய ரட்சிப்பின் நற்செய்தி அநேகருக்கு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நல்லா பாருங்க, அவங்க போற வழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க போற வழியெல்லாம் இயேசுன்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாருப்பா, உங்க பாவங்களை மன்னிக்க போறாரு என்று சொல்லியிருப்பாங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்தவங்களா, தேவனை அறிந்த பிள்ளைகளா இருப்பாங்களா? இல்ல, இயேசு என்று யார் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி யாருமே அறியாதவங்களுக்கு தான் அந்த நற்செய்திகள் அறியப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்றைக்கும் நாம அறிவிக்க வேண்டிய வார்த்தை என்று சொன்னார், உண்மையான கிறிஸ்துமஸ் என்னவென்று சொன்னார், தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது தான் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான கேரல்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் எல்லாம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிறப்பின் நோக்கத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறது தான் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை எதுக்காக வந்திருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ சர்ச்சில் எங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அதனால நாங்க வந்திருக்கிறோம் பாஸ்டர், அவ்வளவுதான். அப்படி இருந்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த ஆராதனை ஒன்றுமில்லாத காரியமா இருக்கும். கிறிஸ்துமஸ் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் என் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்துக்காக தான். அல்லேலூயா. எனக்காக என் தேவன் பிறந்திருக்கிறார், எனக்காக அவர் பிறந்தார், என் வாழ்க்கைக்காக மட்டும்தான் அவர் பிறந்திருக்கிறார். என் வாழ்வை மாற்றுவதற்காக மாத்திரம்தான் இயேசு பிறந்திருக்கிறார். என் பாவத்தை மீட்கும்படியாக, என் சாபத்தை மீட்கும்படியாக நான் சிலுவையில மறிக்க வேண்டிய இடத்தை எனக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஏற்றிருக்கிறார். நான் சுமக்க வேண்டிய பாவம், நான் சுமக்க வேண்டிய சாபம் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளை அப்படி ஆராதிக்கும் பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பிறப்பின் நோக்கம் அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எதற்காக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார், அவருடைய பிறப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நோக்கங்கள் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை, அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18 to 21 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷன் யோசேப்பை நீதிமாய இருந்தபடியினால் அவளுடைய மனைவியை தள்ளிவிட யோசனையா இருக்கிறான். அந்த நேரத்தில் தேவ தூதனானவன் அவனுக்கு காணப்பட்டு அவளை நீ தள்ளி விடாதப்பா, அவன் நல்லவதான், அதனால நீ அவளை தள்ளாதன்னு சொல்லி தூதன் சொல்லுகிறான். அவ்விதமாக அவனும் என்ன பண்ணல, தள்ளல. இதுல முதலாவது காரியம் என்ன சொன்னார், 21ஆம் வசனத்துல அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்க. முதலாவது இயேசு பிறந்த நோக்கம் என்ன தெரியுமா? முதல் நோக்கமே நீங்களும் நானும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் பாவம் என்ற ஒரு காரியம் மனுஷனை நீதிமானாய் மாற்றவே மாற்றாது. அப்படியாக நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு நீதிமான் என்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா அதற்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், என் இயேசுவின் பிறப்பின் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு நீதிமான் என்ற ஒரு காரியத்தில் இருக்கிறோம் தெரியுமா? யாரால தெரியுமா? என் இயேசுவால மட்டும். என் இயேசு எனக்காக பிறந்தது நிமித்தம் இந்த நாள்ல அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா, நீங்க எனக்காக பிறந்ததுனால இன்னைக்கு நான்
பாவி இல்லை ஆண்டவரே, நான் பாவத்தினால மறிக்க போறதில்ல ஆண்டவரே, பாவம் என்னை மேற்கொள்ள போகிறது இல்லப்பா, நான் பாவத்தினாலே மறிக்க போகிறது கிடையாது. ஏன் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். இயேசுதான் என் சொந்த இரட்சகர் என்பதை இன்றைக்கு நாம் அறிக்கை செய்கிறது நிமித்தமாக நீங்களும் நானோ அவருடைய தழும்புகளாலே குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கம் என்ன சொன்னா 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் வசனத்துல, மன்னிக்கிறோம் 3வது வசனம், 23ஆம் வசனம். ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இரண்டாவது, அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன சொன்னா இயேசு நம்மோடு இருப்பதற்காக. ஹல்லேலூயா. இயேசப்பா எப்போதும் நம்ம கூட இருக்கிறதுக்காகவே தான் அவர் பிறந்திருக்கிறார். உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்காக அல்ல, மற்றவர்களை போல கஷ்டத்தின் நேரத்தில் விட்டு ஓடுகிறவர் அல்ல. என் தேவன் நீ கஷ்டப்படுகிற காலத்துல உன் கூட இருப்ப, நீ போராடுகிற காலத்துல உன் கூட இருப்ப, வியாதியின் காலத்துல உன் கூட இருப்ப, நீ சந்தோஷப்படுகிற வேலையில நீ சந்தோஷப்படுகிறத அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு அழகா சிரிக்கிறான், என் பிள்ளை எவ்வளவா புன்னகிக்கிறான், எவ்வளவு அருமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், பாப்பா நீ அழும்போது ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே அழுவுதே அப்படின்னு சொல்லி அவரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாரு, கஷ்டப்படுகிறவராயிருக்கிறார். அதை தான் இன்றைக்கு என் தேவன் செய்திருக்கிறார். அவர் பிறப்பின் நிமித்தமாக அவர் செய்த இரண்டாவது காரியம் உங்களோடும் என்னோடும் அவர் என்றென்றும் இருப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனி யாரும் கவலையே படக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கிறேன். இனி எனக்கு யாரும் இல்லை, என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை என்னை கைவிட்டான், எங்க அம்மா என்னை கைவிட்டாங்க, எங்க அப்பா என்னை கைவிட்டாங்க, இனி அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு யார் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறார். அப்ப நான் எதை குறித்தும் பய தேவையில்லை, எதை குறித்தும் நான் அச்சப்பட தேவையில்லை, இந்த உலகத்தை காத்து நான் பயப்பட தேவையில்லை, பாவத்தை குறித்து நான் அட தேவையில்லை, என் கஷ்டத்தை குறித்து நான் அட தேவையில்லை, என் போராட்டத்தை குறித்து, என் ஸ்ட்ரெஸ்ஸை குறித்து, எதை குறித்தும் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் என் கூட இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் நான் என்ன பண்ணப்படதில்லை, கவலைப்படவே போகிறது இல்லை. மூன்றாவது காரியம், இயேசுவின் பிறப்பின் நோக்கம் என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 10 மற்றும் 11ஆம் வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இயேசு பிறந்ததின் நோக்கமா என்ன தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்துல தேவதூதன் அவங்களை நோக்கி, பயப்படாதப்பா, இனிமே நீ பயப்படாத, ஏன்னா இந்த ஜனத்தின் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க என் தேவன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷம் அடையும்படி பயப்படாதீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கடைசியில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நீ எதை குறித்தும் பயப்படாத, ஏன்னா உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி ஒரு நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்தான் என் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கும் ஜீவிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இனி சந்தோஷம் மாத்திரம் தான். என்னை விசுவாசிக்கிறவங்க ஒரு சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இனி துக்கமுகமாய் இருக்க போகிறது இல்லை, உங்க துக்கங்களை கற்ற சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற, நான் பிறந்ததே நீ சந்தோஷமா இருக்கணும் தான்ப்பா. என்னது,
நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் பிறந்தேன், நீ துக்கமா இருக்கிறத நான் விட்டுற மாட்டேன், உன் துக்க முகத்தை நான் மாற்ற போகிறேன். அந்த நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுதான் என் தேவனுடைய பிறப்பு இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 73 75 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 73ஆம் வசனங்களிலிருந்து 75ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தின் மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், என் தேவன் பிறந்ததின் நோக்கம் சத்துருக்களின் கைகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக என் இரட்சணிய கொம்பு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் சத்துருவை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, வியாதிகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரட்சணிய கொம்பு வந்திருக்குமானா உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா சத்துருக்களையும் நீக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். சத்துருவை கண்டு பயப்படாதீங்க. சத்துரு உங்களை மேற்கொண்டுவான்னு சொல்லி பயப்படாதீங்க. சத்துரு உங்களை வீழ்த்திடுவான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஏன் என்று சொன்னார், இந்த சத்துருக்களை அழிக்கும்படியாக, சத்துருக்களின் வேர்களை அறுக்கும்படியாக, சத்துருக்களை உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி மாற்றும்படியாக இன்றைக்கு இரட்சணிய கொம்பு உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்களுக்காக உருவாயிருக்கிறார். எதற்காக? பாவத்திலிருந்து ரட்சிக்க. இரண்டாவது, அவர் நம்மோடு இருக்க. மூன்றாவது, அவர் சந்தோஷத்தை உண்டாக்க. நான்காவது, சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மளை விலக்க. ஐந்தாவது காரியம், இயேசு புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமை உண்டாகும்படி செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை ஆண்டவர் ஒளி உண்டாக்க. வசனங்களை இந்த வீடுகளில் போய் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30 32 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகளுக்கு அவர் ஒளியை தருகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருள் அடைந்து இருக்கிற காரியம் எவைகளெல்லாம் நீங்க இருள் அடைந்து, எவைகள்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கை தொடங்கவே தொடங்காது, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இனி இருள் சூழ்ந்துருச்சு, இனி என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எவைகள்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எதிர்த்து அவைகளை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஒளியை உண்டாக்கும்படியாக என் தேவனுடைய பிறப்பின் நோக்கம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பிறந்ததின் நோக்கம் நீங்க இருள வாழ்கிறது அல்ல. என் தேவன் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பாதையில வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இருளின் பாவத்துல வாழ்கிறதுக்காக அல்ல, நரகத்துல போய் நீங்க விழுந்து கிடக்கணும் என்பதற்காக அல்ல. என் தேவன் உங்களை அந்த பரம கானான்ல கொண்டு சேர்ந்து அந்த வெளிச்சத்தின் அந்த ஒளியிலே உங்களை கொண்டு போகும்படியாக கர்த்தர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒளியை உண்டாக்கும்படியாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அடுத்த காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 78 79 வசனங்களில் வாசிக்கும் போனால், வெளிச்சம் தருகிற சமாதானத்தின் வழியிலே உங்களை நடத்துவதற்கு என் தேவன் இந்த தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, உங்க வாழ்க்கையில ஒரு ஒளியை கொடுக்க என் தேவன் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி எதை குறித்து நீங்க கவலைப்படணும்? உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. மிக முக்கியம், இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து இந்த ஆராதனை முடிக்க நான் விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும்
நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் உமக்கு பிரியமானதும் அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி என்றார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த உலகத்தில் அவர் வந்ததுக்கான காரியம், என் பிதாவின் சித்தத்தின்படி அவர் இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். இந்த பாவ நிவாரண பலியாக தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு பலியை விரும்புகிறது இல்ல. பிதா இந்த பலிகளை விரும்புகிறவர் அல்ல என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவே தன்னை பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு நீதிமான் என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் நடத்திருக்கிறார். இந்த 7வது காரியம், பிதாவின் சித்தத்தின் செய்யும்படியாக அவர் இந்த உலகத்துல தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை எதுக்காக பிறந்தார் என்று சொல்லி இனி யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க. என் பாவத்தை மீட்க, அவர் என் கூடவே இருக்கிறதுக்கு, என் சந்தோஷத்திற்காக, என் சமாதானத்திற்காக, என் சத்துருவை விலக்கி ஓட செய்வதற்காக, என் வாழ்க்கையில ஒளி தர்றதுக்காக, மிக முக்கியமாய் என் பிதாவை என்னை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.